எல்லாம் மீறி போறீங்கடா ஜூஸு அப்படின்னு ட்ரம்ப்பு யூதர்களை பார்த்து சொல்கிற மாதிரி தான் ஒரு சீன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. நிஜமாகவே சொல்லியிருக்காருங்க, யூதர்கள் எல்லை மீறி போயிட்டுருக்கீங்க, அது மட்டும் இல்லை இப்படியே போயிட்டுருந்தீங்க அப்படின்னா இஸ்ரேலை கலட்டி விட்டுருவேன் அப்படின்னு ட்ரம்ப் மிரட்டி விட்டுருக்காரு. இதுவரைக்கும் அவர் இப்படி பேசினதே கிடையாது. துபாயில் இந்தியர்கள் பலி, எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க? என்னது இது, ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி இருக்குது, புரியுது. பட் ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. உலகத்தில் எந்த இடத்துல எந்த சம்பவம் நடந்தாலும் அதில் ஒரு பலியாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்களுடைய லிஸ்ட்டு இல்லாமல் இருக்காது. நான் நம்மளால தான் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காங்களே. சரி, என்ன நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரான் மேலே இஸ்ரேல் தனியாக போரிடுவதற்கான வாய்ப்பு தான் ஃபியூச்சரில் இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. ஈரான் விவகாரத்தில் விரைவில் நீங்கள் தனித்து விடப்படலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ட்ரம்ப் அவர்கள் யாருக்கு சொல்லியிருக்காரு? பிபி அவர்களுக்கு சொல்லியிருக்காரு, நெதன்யாகு அவர்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. N12 அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனல் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு தான் இது. ஸோ தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஈரான் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணாங்க லெபனானுக்காக. ஒரே நாளில் அந்த போரும் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் போர் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன். ரெண்டு பேருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இஸ்ரேல் வம்புழுக்கக்கூடிய ஆளுக்கு தான். ஆனால் ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நேரடி எச்சரிக்கையினால் இஸ்ரேலும் சைலண்ட் ஆகிட்டாங்க. லெபனானில் அடுத்த கட்ட தாக்குதல் அப்படிங்கிறது கடைசி 12 மணி நேரத்தில் நடத்தப்படவே இல்லை. ஸோ ட்ரம்ப்பினுடைய எச்சரிக்கை ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க நம்ம ஊரில். அது மாதிரி ட்ரம்ப்பினுடைய கமாண்டோ படை அவங்க ஒரு பெரிய அட்டாக்கை நடத்துறதுக்கு அமெரிக்கா தனது 82வது வான்வழி படைப்பிரிவு ரைட்டா அதை ரகசியமாக இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. சரி, இதை எதனால் அவங்கள இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. இந்த கார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குல்ல, அது எப்படியாவது ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் நடத்தி கைப்பற்றிடணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய பிளான். ஸோ அமெரிக்கா இஸ்ரேல் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த படைப்பிரிவு இப்போ நேரடியாக இஸ்ரேலுக்கு போகுது. சரி பிரசாத், இது இஸ்ரேலில் வைக்கிறது அமெரிக்காவுக்கு பெனிஃபிட்டு, அதே மாதிரி மற்ற நாடுகள்லையும் அமெரிக்காவினுடைய படைப்பிரிவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் நிப்பாட்டுறதுல என்ன சிரமம் அப்படின்னு சில கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குது. இதை உண்மைதான் அப்படின்னு நம்பக்கூடிய வகையில் ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அமெரிக்க படைப்பிரிவினரோடு ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக எப்படி இந்த ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக பாராஷூட் மூலிமா எப்படி தரையிறங்கிறது அப்படிங்கிறது தொடர்பாக விளக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அந்த ஈவெண்ட்டில் தான் அந்த ரகசியங்களை டைரெக்டாக ட்ரம்ப்புக்கிட்ட அந்த அமெரிக்க அதிகாரிகள் ஷேர் பண்ணுறாங்க. அது ஓப்பன் ஆடியோவில் இப்போ நமக்கு கையில் கிடச்சிருக்கு. அதை தான் நீங்கள் பார்த்தீங்க. ஈரானோட 2 வாரங்களுக்குள்ள ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் இப்போ உறுதியளிச்சிருக்காரு. அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் கைவிட ஈரான் தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முழுமையான வெற்றியாக அமையும் அப்படிங்கிறதையும், தாங்கள் அணு ஆயுதங்களை பெற முயற்சிக்கவில்லை அப்படின்னு ஈரான் பலமுறை அறிவித்துள்ளதையும் இந்த இடத்துல நினைவுபடுத்தி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். வித்தின் 2 வீக்ஸ் பாசிபிள் இருக்குது போர் நிறுத்தத்துக்கு அப்படிங்கிற விஷயம். ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு. போரற்ற ஒரு சூழல் உலகம் முழுவதும் இருந்ததுன்னா மகிழ்ச்சி தானே. ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அனைத்து இந்திய குடிமக்களும் அந்நாட்டுக்கு பயணம் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். ஈரானுக்கு ட்ராவல் பண்ணுறதை தயவு செய்து விட்டுருங்க. பாதுகாப்பற்ற ஒரு தேசமாக மாறிப்போய் இருக்கிறது ஈரான். ஸோ போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியில் வந்துடுங்க, இந்தியாவுக்கு வந்துடுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. மத ரிலேட்டடான போதனைகளை கற்றுக்கொள்வதற்கு மிடில் ஈஸ்டில் ரொம்ப சிறந்த நாடு அப்படின்னு ஈரானை தான் மாணவர்கள் சூஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் நம்ம தமிழ்நாட்டில் கூட ஏகப்பட்ட மாணவர்கள் ஈரானுக்கு போய் படிச்சுட்டு திரும்பி வரக்கூடிய சுச்சுவேஷனை உருவாக்கிக்கிறாங்க. பட் இனிமேல் அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போது பதிவு செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறதா ராய்ட்டர்ஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா போர் மேகம் சூழ்ந்திருக்கிறதுனால தான்.
போரற்ற ஒரு நிலையில் போகிறத வரதை பற்றி அவங்க எதுவும் பேசலை. ஊரில் எவன் சண்டை ஓட்டாலும் கிளியிறது என்னவோ நம்ம சட்டை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஈராக்கினுடைய அனைத்து வான்வெளியுமே இப்போ மூடப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, ஈராக்கினுடைய நிலப்பரப்பு அந்த மாதிரி. இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்தில் பாதிக்கப்படுறது மிக முக்கியமான நாடு ஈராக் தான். அவங்களுடைய வான்வெளி தான் இந்த 2 நாடுகளும் சண்டை போடுவதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ 72 மணி நேரத்திற்கு விமானங்கள் உள்ளேயும் இல்லை வெளியேயும் போக முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டு. ஈராக்கியர்களுக்கு இது ஒரு கொடூரமான வழக்கமாகி வருகிறது. சற்றும் விரும்பாத ஒரு போராக தான் இது இருக்குது. தொடர்ந்து அவங்களுடைய வீட்டு வாசல்லையே குண்டு வந்து விழுகிறத எந்த ஒரு ஈராக்கிய ஒரு குடிமகனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. காரணம் என்னென்னா, சதாம் ஹுசைன் காலத்திலேயே அவங்க பெரிய அளவில் ஏமாந்துட்டாங்கங்கிறத அவங்க இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ரிலேட்டடாக அதனுடைய செய்தி தொடர்பாளர் ஸ்போக் பர்சன் இஸ்மாயில் பாகேயி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறார். அவர் ஒரு நுட்பமான வார்த்தைகளை வரலாற்றில் இருந்தது எடுத்து தொகுத்து நமக்கு கொடுக்குறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு? வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற அந்த ஒரு மேடை நாடக கலைஞன். நீங்கள் ஷேக்ஸ்பியருடைய போயட்டை வந்து நீங்கள் பள்ளிக்கூடத்தில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அதில் ஒரு வார்த்தையை சூஸ் பண்ணுறாரு இவர். ராட்சசனுடைய அங்கியை அணிந்த ஒரு குள்ளமான ஒரு திருடன் தான் இந்த வேலையை பார்த்து விட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மறைமுக திருடன்களாக அவர் சித்தரிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, வாஷிங்டன்லேருந்து இடையில ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. ஈரானுடைய கிரிப்டோ கரன்சியை $1 பில்லியன் நாங்கள் திருடிட்டோம் அப்படிங்கிறத உலகத்துக்கு ஓப்பனாக சொன்ன நாடு வாஷிங்டன். அப்போது அமெரிக்காவினுடைய கருவூல செயலாளர் இந்த ஸ்காட் பெசன்ட் வெட்கமே இல்லாமல் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அப்போது அந்த திருடன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் பொருத்தமானவர் தானே அப்படின்னு சொல்கிறாரு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்போக் பர்சன். துபாயில் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு. இதில் 7 இந்தியர்கள் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற வருந்தத்தக்க செய்தியையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. மினி பஸ்ஸும் லாரியும் ஒன்றோடு ஒன்று மோதிருச்சு. இதில் இந்திய தொழிலாளர்கள் 7 பேர் இறந்து போயிருக்காங்க. 9 இந்தியர்கள் காயமடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தீவிர சிகிச்சை அவங்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு துபாய் போலீஸார் சொல்கிறாங்க. நீங்கள் துபாயில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் வந்து சில பேர் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து தங்கியிருப்பாங்க, இன்னொரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. வெவ்வேறு சைட் இருக்கும். வெவ்வேறு கட்டுமான ரிலேட்டடான தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே வெவ்வேறு சைட்டை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு டெய்லி நடக்கக்கூடிய விஷயம். அந்த வகையில் அப்படி போன தொழிலாளர்களில் ஒரு 7 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பலேயே மனதை உருக்கக்கூடிய ஒரு செய்தி. உலகம் முழுவதும் இந்தியர்கள் இருக்காங்க. உலகின் பல்வேறு நாட்டை செழிப்பாக்குறாங்க. ஆனால் இந்தியர்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது இங்கே இந்தியாவில் கடினமாக இருக்குது. அதனால தான் நம்ம வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய துர்பாக்கியமான ஒரு நிலையில் நம்ம இருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான மரணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வருந்தத்தக்கதாக தான் இருக்குது. நான் சொன்னேன்ல ஏற்கனவே ஒரு படை ஒன்று ரெடியாக இருக்குது. அது இஸ்ரேலில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த படை எதற்காக என்ன ஏது அப்படிங்கிற விவரத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போது வளைகுடாவில் ஏன் அவங்க அந்த தளத்தை அமைக்கலை அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். இஸ்ரேலில் மட்டுமே ஏன் அமெரிக்கா அந்த வான் பாதுகாப்பு தளத்தையும் அதற்குண்டான வேலை பார்க்கக்கூடிய இராணுவ வீரர்களையும் பணியமைத்திருக்காங்க, மற்ற நாடுகள்லாம் ஏன் நிப்பாட்டலை அப்படிங்கிற கொஸ்டின். வளைகுடா நாட்டில் இருந்து ஒரு போர் ஒன்று தொடங்குது அப்படின்னா அந்த வளைகுடா நாட்டுக்கு பெரிய அளவிலான சேதத்தை ஈரான் ஏற்படுத்துகிறாங்க. அப்போது ஈரானை பகைத்து கொள்வதற்கு எந்த ஒரு வளைகுடா நாடும் தயாராக இல்லை. யுஏஇ ஆகட்டும், குவைத் ஆகட்டும், கத்தாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஈரானோடு ஒரு நட்புறவோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறத உணர்கிறாங்க. இப்போ யுஏஇ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒபக் அப்படிங்கிற அந்த டீம்லேருந்து வெளியில் வந்தாங்க. இதனால் பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டால் யுஏஇ தான் பாதிக்கப்பட்டுச்சு. இந்த ஒபக் ப்ளஸ் டீம் வந்து பாதிக்கப்படவே இல்லை. ஒரு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகுது, இன்னொரு இடத்துல வந்து சேல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷனை வந்து ஈக்குவல் பண்ணுறதும் சேல்ஸும் வந்து நடுநிலையாக இருக்கணும், தராசு மாதிரி. அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஒபக் ப்ளஸ் டீம். அதில் இருந்து இப்போ யுஏஇ வெளியில் வந்ததுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் அப்படிங்கிறாங்க. அப்போது ஈரானை பகைச்சிக்கிட்டதுனால, அமெரிக்காவுக்கு உதவி பண்ணதுனால யுஏஇக்கு இந்த நட்டம். இதை மற்ற நாடுகள் வந்து இனிமேல் அதை செய்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான்
இப்போ அமெரிக்காவுக்கு உணர்த்தி இருக்கக்கூடிய உண்மை. ஈராக்கில் குர்திஸ்தான் சொல்லிட்டு ஒரு ஏரியா, அதாவது இந்த குர்திஷ் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் சேர்ந்து ஒரு நாடு கேட்குறாங்க குர்திஸ்தான்னு. அந்த பிராந்தியத்தில் வந்து அமெரிக்க தளங்களை குறி வச்சு ஈரான் வந்து ஒரு பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. கரெக்டாக? இப்போது எர்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதுக்கு கிழக்கில் சோரான், கலிஃபான் அப்படின்னு சொல்லிட்டு பகுதிகள். இந்த பகுதிகள் மீது ஒரு பெரிய ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது ஈரான் சைட்லேருந்து நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேலை மட்டுமே ஈரான் வந்து டார்கெட் பண்ணலை, மாறாக துருக்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் அப்படிங்கிற அந்த நிலப்பகுதியிலையும் அட்டாக்கை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதையும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா குர்திஸ்தான் என்னைக்கு இருந்தாலும் ஈரான் மீது படையெடுத்து வரக்கூடும். அந்த தரைப்படை அட்டாக்கை முன்னாடியே தடுக்கிறதுக்கான வேலையையும் இப்போ ஈரான் செய்ய தொடங்கியிருக்காங்க. ஐநாவுக்கான ஈரானுடைய தூதர் பிராந்தியம் தழுவிய போர் நிறுத்தத்துக்கான இறுதி வரைவு குறித்து பாகிஸ்தான் வாயிலாக இப்போ அமெரிக்காவும் ஈரானும் கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபடுறாங்கங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்கார். விஷயம் ஐநா வரைக்கும் போயிடுச்சு, ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, லெபனானில் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த ஒப்பந்தத்திலையும் லெபனானையும் சேர்த்து கொண்டு வாடா அப்படின்னு அமெரிக்காவுக்கு இப்போ தூது அனுப்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் மூலியமாக ஈரான். ஸோ இதை செய்கிறதுக்கு அமெரிக்கா தயாராக இருப்பாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. என்னுடைய எல்லை எது வரை இருக்குது, லெபனான் வரைக்கும் இருக்குது அப்படின்னு ஈரான் மறுபடியும் நிரூபிக்க ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு ஒத்துக்கிட்டு அமெரிக்கா கையெழுத்து போடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.